எவ்வளோ நேரம் தான் இப்படி விட்டத்தையே பார்த்துட்டு கிடக்கிறது? நேரமும் போக மாட்டேங்குது, ரொம்ப போர் அடிக்குது. பேசாமல் வெளியே போயிட்டு வருவோம். அண்ணன் தனியாக போனாலும் போர் அடிக்குமே. நமக்கு தான் இருக்கு அடிமை வசந்தி அக்கா, அவங்கள கூட்டிகிட்டு போவோம். வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா. இவன் என்ன காலையிலே வந்து கத்திட்டு கிடக்கா? என்ன ஜில்லு நில்லு வாரேன். நிம்மதியாக ஒரு டிவி பார்க்க விடுறாளா? காலையிலே வந்துட்டா வசந்தி அக்கா எங்கள் வீட்டில் வளர்க்கான்னு. என்ன ஜில்லு காலையிலே வந்திருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் வீட்டில் போர் அடிக்குது. அதான் வெளியே போய் ஒரு டீயும் குடிச்சு ஒரு பலகாரம் சாப்பிட்டுட்டு வரலான்னு வந்தேன். தனியாக போக சிறையாக இருக்குது, அதான் உங்களையும் துணைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எப்படி போகுமா? ஐ ஜாலி, இன்னைக்கு இவளுக்கு ஒரு செலவு வச்சிட வேண்டியதுதான். என்ன வசந்தி அக்கா, தனியாக புலம்பிட்டு இருக்கீங்க, வரலையா நீங்கள்? இல்லை ஜில்லு, நான் வாரேன், போவோம். சரி அக்கா, நீங்கள் இதில் நில்லுங்க, நான் என்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன். வாங்க அக்கா, வண்டியில் ஏறுங்க, போவோம். சரி ஜில்லு, நான் ஏறிட்டேன், வண்டி எடு. ஐயோ வெரைட்டியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச புரோட்டா வேறு இருக்குது. பேசாமல் புரோட்டா வாங்கி சாப்பிடுவோமா? இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி கேட்போம். ஜில்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமா? புரோட்டா, தோசை, இட்லி அந்த மாதிரி. சரி அக்கா, சாப்பிட்லாம். என்ன உடனே ஓகே சொல்லிட்டா? ஜில்லுக்கு நல்ல மனசு. என்ன வேணும் அக்கா? என்ன சாப்பிட்றீங்க? வசந்தி அக்கா, என்ன வேணுமோ சொல்லுங்க. சரி ஜில்லு. தம்பி, எனக்கு ஒரு 4 புரோட்டா, பீஃப் ஃப்ரை, கூடவே சாம்பார், ஒரு டபுள் ஆம்லேட், அப்புறம் ஒரு கப் காஃபி. காஃபியில் சுகர் தூக்கலாக இருக்கணும், சரியா? அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 2 தோசையும் சட்னி சாம்பாரும் போதும் தம்பி. என்ன ஜில்லு, வெறும் தோசை சொல்லியிருக்கேன். என்ன போல் வெரைட்டியாக வாங்கி சாப்பிடு. இல்லை வசந்தி அக்கா, காலையிலே நான் ஹெவியெல்லாம் சாப்பிட மாட்டேன், அப்புறம் வயிற்றுக்கு செட் ஆகாது. என்ன அக்கா, நீங்கள் கேட்டதெல்லாம் இருக்குது, வேறு ஏதாவது வேணுமா? இல்லை தம்பி, இவ்வளவுமே போதும். சரி அக்கா. ஐயோ, பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதே. இன்னைக்கு ஒரு பொடி. நல்லா சாப்பிடுங்க வசந்தி அக்கா. இனி வேணுமா ஏதாவதுன்னா கேளுங்க, சரியா? கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. சரி ஜில்லு, சாப்பிட விஷயத்துல எல்லாம் நான் கூச்சப்படுவேன், நான் சொல்லு. சரி அக்கா, சரி, அப்போ சாப்பிடுங்க. சரி அக்கா, சாப்பிட்டாச்சுல, போமா? போவோம் ஜில்லு. எவ்வளோ ஆச்சு சார்? டோட்டலாக 700 ரூபா ஆச்சு மேடம். கொடுங்க வசந்தி அக்கா, 700 ரூபாயா? என்னது, நான் கொடுக்கணுமா? என்ன சொல்கிற ஜில்லு? நீ தானே வெளியே போய் சாப்பிட்லான்னு சொன்ன. ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். ஆனால் என்ன சொன்னேன்? டீயும் பலகாரம் சாப்பிட்டுட்டு போவேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்னோட பட்ஜெட்டே 50 ரூபா தான். ஆனால் நீங்கள் 700 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டீங்க. என்னால் கொடுக்க முடியாது, நீங்களே கொடுங்க. என்ன ஜில்லு இப்படி சொல்கிற? நான் 1 ரூபாயும் கொண்டு வரல. அது பரவாயில்ல அக்கா. அண்ணா, இங்கே வாங்க. என்ன மேடம் சொல்லுங்கள். இன்னைக்கு ஃபுல்லாக சம்பளம் இல்லாமல் இவங்க பாத்திரம் கழுவி தருவாங்க உங்கள் ஹோட்டலுக்கு. சரி வசந்தி அக்கா, நல்லபடியாக பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வாருங்க, சரியா? நான் கிளம்புறேன். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு ஹோட்டலில் போய் பாத்திரம் கழுவலாம். வரட்டா? ஜில்லு போகாத ஜில்லு, ப்ளீஸ் ஜில்லு, பைசா கொடு ஜில்லு. என்னம்மா ஜில்லு ஜொல்லுன்னு கத்திட்டு இருக்க? போமா, போய் பாத்திரத்தை கழுவு. நாளைக்கு வந்து நான் இந்த பைசாயை தந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன் சார். என்னது, வீட்டுக்கு போறியா? 700 ரூபாய்க்கு உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு தாம்மா விடுவேன். அதுவும் இன்னும் ஒரு நாள் கிடையாது, 7 நாள் வேலை செய்யணும். என்னது, 7 நாள் வேலை செய்யணுமா? என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் கடையில் பாத்திரம் கழுவுறவங்களுக்கு ஒரு நாள் 100 ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன். அப்படி பார்த்தா நீ 700 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்க. அப்போ 7 நாளுக்கு நீ வேலை செய்யணும். வெறும் வழங்காதவா, இவ்வளோ நம்பி வந்தேன் பாரு. எனக்கு இது தேவை தான். இனி வா வசந்தி அக்கா, உனக்கு இருக்கு.